ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் அருமையான தேவ மனிதர் ஜூப்ளின் ஜோசப் அவர்கள் மூலமாய் கர்த்தர் நமக்கு நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளை மிக தெளிவாய் கர்த்தர் பேசினார். வெள்ளிக்கிழமை இரவு ஜெபம், சனிக்கிழமை காலை ஊழியர் கூடுகை, சனிக்கிழமை மாலை வேதபாடம், ஞாயிற்றுக்கிழமை காலை 2 ஆராதனைகளிலும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நம்முடைய திருச்சபைக்கு கர்த்தர் பேசினார். ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். வேத வசனத்துக்கு நேராய் போவோம். ஆதியாகமம் 24 அதிகாரம் 48 வசனம். ஆதியாகமம் Genesis chapter 24 verse 48. நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24 அதிகாரம் 48 வசனத்தில் வேத வசனம் சொல்லுகிறது, அங்கே ஆபிரகாமின் பணிவிடைக்காரனாகிய எலேசர், ஆபிரகாம் தன் எஜமானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படி அவர் புறப்படுகிறார். ஆதியாகமம் 23 அதிகாரத்தில் இந்த வசனத்தை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் தன்னுடைய வீட்டிலே பணிவிடைக்காரராக இருக்கிற தன்னுடைய வேலைக்காரனாகிய எலேசரிடத்தில் மிக தெளிவாய் ஒரு காரியம் சொல்லுகிறார். 24 அதிகாரம் 36, 37 இந்த வசனங்களை படிக்கலாம். என் எஜமானுடைய மனைவியாகிய சாராள் முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். என் எஜமான் என்னை நோக்கி, நான் குடியிருக்கிற கானான் தேசத்தாருடைய குமார்த்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல், அடுத்த வசனம், நீ என் தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனுக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று ஆணையிட்டு கொடுக்கும்படி சொன்னார். நல்ல கவனிங்க. ஆபிரகாமுக்கு உண்மையாயிருக்கிற ஒரு பணிவிடைக்காரன் இந்த எலேசருடைய குணத்தை எல்லாம் நாம் சற்று கவனித்தால் எந்த அளவுக்கு ஒரு உண்மையான மனுஷன் என்றால், தன் எஜமான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு நல்ல ஒரு பணிவிடைக்காரன். அவரை குறித்து வேதாகமத்தில் ஆதியாகமம் 15 அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியங்கள் அப்படின்னு நம்ம கேட்கணும். இந்த காரியங்கள் அப்படின்னா எந்த காரியங்கள்? வேதாகமத்தில் ஆபிரகாமினுடைய சகோதரனாகிய லோத்தினுடைய குடும்பம் சிறைப்பிடிக்கப்பட்ட போது ஆபிரகாம் பின்தொடர்ந்து போய் கைப்படிந்த வெல் ட்ரைன்ட் பீப்புள்ஸ், நல்ல பயிற்சி பெற்ற 318 பேரை கூட்டிட்டு போய் தன் சகோதரனையும் மனைவி பிள்ளைகளையும் உடைமைகளை எல்லாம் திருப்பி கொண்டு வரும்போது மெல்கிசேதேக்கை சந்திக்கிறார். அவருக்கு தசமபாவம் கொடுக்கிறார். சோதோமின் ராஜா வழிமறித்து ஒரு கேள்வி கேட்கிறான் ஆபிரகாமை பார்த்து, இதோ ஜனங்களை எனக்கு தாரும்,
இந்த உடைமைகளை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். ஆபிரகாம் கர்த்தருக்குள் விசுவாசமுள்ள வைராக்கியமுள்ள ஒரு மனிதனாய் இருந்தபடியினால் சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவானாக்கினான் என்று சொல்லாதபடிக்கு அவனுடைய ஒரு சரட்டை ஆகிலும் எதையும் நான் அவனிடத்தில் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று ஒரு ஆத்தும பாரமுள்ள மனிதனாய், கரிசனை உள்ள மனிதனாய், ஜனங்கள் மேல் அக்கறை உள்ள ஒரு மனிதனாய் ஆபிரகாம் காணப்பட்டார். அதைத்தான் வேதம் சொல்லுது. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். தரிசனத்தில் கர்த்தர் பேசுகிறார், ஃபியர் நாட், ஆபிரகாமே பயப்படாத. இந்த பயம் எல்லா மனிதர்களுக்கும், எல்லா மனித வர்க்கங்களுக்கும் இயல்பாகவே ஆண்டவருடைய கிரியேஷனில், ஆண்டவருடைய படைப்பில் சர்வ சிருஷ்டிகளுக்கும் உண்டான ஒரு காரியம். ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு எப்படி இருக்கிறேன், கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அடுத்த வசனம் வாசிக்க கேட்போம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர், நல்ல கவனிங்க, தன்னுடைய பணிவிடைக்காரரை பார்த்து கர்த்தரிடத்தில் பேசுகிறான். இதோ தமஸ்கு ஊரானாகிய அந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். நல்ல கவனிக்கணும், ஆபிரகாமுடைய குடும்பத்துக்கு இப்படி ஒரு பொறுப்பான உண்மையுள்ள ஒரு எலியேசரை கர்த்தர் கொடுத்திருந்தார். என்னுடைய இருதயத்தில் எப்பயும் ஒரு வாஞ்சை இருக்கும், கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற அத்தனை பரிசுத்தவான்களுக்கும் இப்படி ஒரு எலியேசர் இருந்தால் அந்த ஊழியம் எவ்வளவு மகிமையாக இருக்கும். இப்படி ஒரு எலியேசர் இருந்தால், என் ஊழிய அனுபவத்தில் நான் பார்த்தது எவ்வளவு நன்மை செய்தாலும் இதுவரைக்கும் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் நான் நடைமுறையில் சொல்கிறேன், அப்படி எந்த பரிசுத்தவான்களுக்கும் உண்மையான ஒரு எலியேசர் இருந்ததாக எனக்கு தெரியலை. இது நிச்சயமாகவே நான் சொல்வேன். தமிழ்நாட்டிலையும் சரி, ஒருவேளை எனக்கு தெரியாமல் வேறு எங்கேயாவது ஒரு தேவ மனிதனுக்கு அப்படி ஒரு எலியேசர் இருக்கிறாங்களோ என்னன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு எலியேசர் அமைவது ரொம்ப கடினம். தன் எஜமானை பிரதிபலிக்கிறவன், தன் எஜமானுடைய சுவாபங்களை பிரதிபலிக்கிறவன், தன் எஜமானுடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறவன். அல்லேலூயா. அவருக்குள்ள ஒரு மன்றாட்டின் ஆவி, இந்த எலியேசருக்குள்ள ஒரு விண்ணப்பத்தின் ஆவி. அவர் பாருங்க, சும்மா தன்னுடைய முதலாளி அனுப்பிட்டாரு அப்படின்னு ஒரு அசட்டையாக போகிறதில்லை. வேத வசனத்துக்கு நேராய் போவோம். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு நம்மை வழிநடத்தும் தேவன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நல்ல வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் இந்த வசனத்தை படிக்கலாமா? இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா.
கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாழ்க்கையில் மிக கசப்பான அனுபவத்துக்குள் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையில் பேசுவாராக. வாழ்க்கையினுடைய விளிம்பில் நிற்கிற தேவ பிள்ளைகள், இனி எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை, எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல, இனி நான் எங்கே போகிறேன்னு தெரியல, எனக்கு வழி தெரியல, என் பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து வழி தெரியல, என் எதிர்காலத்தை குறித்து வழி தெரியல, நல்லா இருந்த சூழ்நிலையிலிருந்து எனக்கு இப்படி ஒரு தடுமாற்றம், இப்படி நினைக்கிற தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் இன்றைக்கு முகமுகமாய் பேச விரும்புகிற ஒரு காரியம், மனுஷனுடைய வழி அவனாலே நடக்கிறது அல்ல என்று நாம் விளங்கி கொள்ள வேண்டும். எரேமியா பக்தன் சொல்லுகிறான். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். எவ்வளவு உண்மையான ஒரு வார்த்தை. மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்ல, தன் நடைகளை நடத்துகிறதுனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். பிரியமானவர்களே, வாலிப செல்வங்களே, அன்பு குழந்தைகளே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை குறித்து ஒரு மகா பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்மை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவர் ஒரு வரைபடத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஸ்ட்ரக்சரல் அவரிடத்தில் இருக்குது. நாம் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டா போதும், இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய வழிகளை சரியான விதத்தில் நடத்துகிற தேவனிடத்தில் நம்முடைய பங்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. டோட்டலி சரண்டர். ஒரு காரியத்தை நாம் இந்த நாட்களில் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேசத்தில் தந்திரத்தினால் இன்றைக்கு தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய ஜெபங்கள் ஒரு நாளும் தோற்று போகவில்லை என்பதை திருச்சபையாருக்கு நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. அவ்வளவு ஜெபித்தமே, தோற்றுவிட்டோமா? நம்முடைய ஜெபங்கள் தோற்கப்படவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவ திட்டத்தை விட்டு விலகிவிடக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை தேவன் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தை விட்டு விலகிவிடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேத வசனம் நமக்கு அது ரொம்ப தெளிவாய் சொல்லுது. ஆகவே நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் பாருங்க, 53ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை படிக்கும் போது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல, நாம் எல்லாரும் எப்படிப்பட்ட சுவாபத்தை உடையவர்களாயிருந்தோம் என்றால், ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்முடைய வழிகள் எப்படி இருந்தது? மனம் போல இருந்தது. அவனவன் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே என்ன செய்தோம்? போனோம். நமக்கு மனசில் என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வழிதான் சரி நம்ம நினைத்தோம். இந்த உலகத்தில் அவர் சொல்கிறதா சரி நினைத்தோம். உண்மையாகவே இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் மனதில் நம்ம போகிற வழி சரிதானா? நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நடக்கிறோமா? நம்முடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா என்று யோசித்து பார்க்கும்போது, உண்மையாகவே அருமையானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. The must of God's guidance. நான் ஒன்று சொல்லுவேன்,
ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் கரம் பிடித்து வழிநடத்த விரும்புகிறார். இதை நம்ம ஆழமாக மனத்தரையில் வச்சுக்கணும். இது ஆழமாக மனதில் பதிய வச்சுக்கணும். என் ஆண்டவர் என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. என் கையை அவர் எப்பயும் பிடிச்சிருக்கிறார். என்னை சரியான பாதையில் அவர் என்ன பண்ணுவார்? அதைத்தானே பக்தன் தாவீது சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் ரொம்ப அழகா சொன்னார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, என்னுடைய ஆத்துமாவை தேற்றி, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். எனக்கு ஒரு பாதை வைத்திருக்கிறார். அந்த பாதை சாதாரண பாதை அல்ல, அது நீதியின் பாதை. பிரைஸ் தி லார்ட். அந்த நீதியின் பாதையில் அவர் என்னை அருமையாய் கொண்டு போகிறார். 27:1 படிக்கும் போதும் சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 1 வசனத்தை படிக்கும் போதும் கர்த்தர் என் வெளிச்சமும், அவர் என்னுடைய வெளிச்சம், என் ரட்சிப்புமானவர், என்னுடைய ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு நான் பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? ஒரு நாளும் நான் நடந்து போகிற பாதையில் அவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவர் எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறார். எந்த காரியமும் என்னை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கை துணையை குறித்து, நம்முடைய சபையை குறித்து, ஊழியத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, இனி வரும் காலங்களில் எப்படி நாம் நடக்க போகிறோம் என்ற ஒரு அச்சம், எப்படி செயல்பட போகிறோம் என்ற பயம் நமக்குள்ள எப்போதும் இருக்கிற காரணம், இன்றைக்கி தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு செயல்களையும் பார்க்கும்போது மிக பயங்கரமான காலம், மிக கொடிய காலத்திலே நாம் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த கொடிய காலத்தில் ஒரே ஒரு காரியம், நமக்கு பிரயோஜனமானவற்றை போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியில் நம்மை நடத்துகிற நம்முடைய தகப்பன், நம்முடைய கர்த்தருடைய கரத்தை நாம் பிடித்து கொள்வது நமக்கு நல்லது. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்த உடனே ஆண்டவரே என்னை வழி நடத்துங்க, ஆண்டவரே நான் போக வேண்டிய பாதை எனக்கு காட்டுங்க, ஆண்டவரே உத்தமமான வழியில் என்னை செம்மையாய் நடத்துங்க, என்னை நீதியின் பாதையில் நடத்துங்க, நான் தடுமாறாதபடி என்னுடைய நடைகளை ஸ்திரப்படுத்துங்க. இந்த காரியத்தை நாம் சொல்லி ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. தேவன் நடத்துகிற விதம், தேவன் எப்படி நம்மை நடத்துகிறார், the manner of God's guidance, எப்படி அவருடைய வழி நடத்துதல் நமக்கு இருக்கும். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, அடக்கிக் கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி, எக்காலத்தை போல உன்னுடைய சத்தத்தை உயர்த்தி, என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோப்பின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல அவர்கள் நாள்தோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள், நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமா? ஒவ்வொரு நாளும், எவ்ரி டே, எவ்ரி மினிட், ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை வனாந்திரத்தில் நடத்தின கர்த்தர் 40 ஆண்டுகள் அவர்களுக்கு காலையிலே மன்னாவையும் இரவிலே, ஆமாம், தேவனாகிய கர்த்தர் ஒரு குறைவில்லாமல், அவர்களுடைய வஸ்திர அழுக்காகல, அவர்களுடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகல, அற்புதமாய் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை வழிநடத்தின கர்த்தர் நம்மை வழிநடத்த போதுமானவர். நெகேமியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால்
நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும். இஸ்ரவேலை எப்படி நடத்தினார் பாருங்க. பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை. இப்ப நான் சொல்ற வார்த்தையை தீர்க்கமா மனதில் வச்சுக்கங்க. பல எதிர்பார்ப்புகளோட அந்த ஆராதனையில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க நடக்க வேண்டிய வழிய அவர்களுக்கு வெளிச்சமாக்க ஆண்டவர் இந்த ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போதே அதை வெளிச்சமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக அவர்களை வழி நடத்தினீர். அவர்களை, இது கர்த்தரே உங்களுக்கு பேசுகிற வார்த்தை. யாத்திரையாகமம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அங்கே மோசேயை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின கர்த்தர் இதுவரைக்கும் அருமையா நடத்தி இருக்கிறார். அதற்காக நல்ல கரங்களை தட்டி இதுவரைக்கும் சொல்லுங்க, இதுவரைக்கும் என்ன அற்புதமா நடத்திருக்கிறீங்க, என்ன அதிசயமா நடத்திருக்கிறீங்க ஆண்டவரே, இதுவரைக்கும் என்ன ஆச்சரியமா நடத்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெப அறைக்குள்ள போகும்போது என்ன சொல்லணும் தெரியுமா? இதுவரைக்கும் என்ன காத்தீரே ஆண்டவரே, இந்த பூமியில தகுதி இல்லாத எனக்கு இதுவரைக்கும் இப்படி ஒரு மேன்மையை நீர் கொடுத்திருக்கிறீரே, இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறீரே. பக்தன் தாவீது சங்கீதத்தில் 48ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனத்தை பாருங்க. சங்கீதம் 48:14 இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். எல்லாம் வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், என் தேவன் மரண பரியந்தம் என்னை நடத்துவார், மரண பரியந்தம் என்னை நடத்துவார், என்னை கைவிட மாட்டார், பாதியில் விட்டுட்டு போற தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. தினமும் உங்களை நடத்துவார்னு சொன்னேன். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை சரியான வழியில் நடத்துவார், நேர் வழியில் நடத்துவார். ஆதியாகமம் 24:48 படிச்சோம்ல, எலேசர் என்ன சொல்றாரு? என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த 24:12 பாருங்க. 24:12 என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். 48வது வசனம் 24:48 சாலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவன், எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். 56வது வசனத்தை பாருங்க. 24:56 அதற்கு அவன் கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தீர்க்கமான வார்த்தை. இதுவரைக்கும் வாய்க்காததெல்லாம் இந்த நேர் வழியில கர்த்தர் உங்களை நடத்தும் போது அதை வாய்க்க பண்ணுவேன்னு வாக்கு கொடுக்கிறார். என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். உண்மையாகவே இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இதை கற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனம் ஒரு நாளும் பொய்யா போகாது. ஹல்லேலூயா. அவர் எதையும் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர், என்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். நீங்கள் எனக்கு என்ன பண்ணாதீங்க, தயவு செய்து தடை பண்ணாதிருங்கள். நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும். இந்த நாளில் கர்த்தர் என்ன பேசுகிறார்? தினமும் உங்க கையை பிடித்து அவர் நடத்துகிற கர்த்தர்.
இதுதான் வழி, இதில் நட, இதை விட்டு எங்கேயும் போகாத. உங்கள் பின்னாடி இருந்து பேசுகிற சத்தம் உங்கள் காதில் விழும். எந்த காரியத்தையும் ஜெபிக்காமல் செயல்படாதீங்க. எந்த காரியத்தையும் காத்திருக்காமல் செயல்படாதீங்க. பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. நெடுங்காலம் காத்திருக்கிறேனே, அல்லேலூயா, நெடுங்காலம் காத்திருக்கிறேனே, நான் என்ன செய்ய அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நெடுங்காலம் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போது அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஜீவ விருட்சம் போல இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் நிறைய எல்லாரோடைய ஐக்கியப்படணும், எல்லா பரிசுத்தவான்களோடைய ஐக்கியப்படணும், எல்லா ஊழியத்திலையும் நம்ம ஒன்றா இருக்கணும், ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனால் நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது, தடை உண்டாகும். அப்படி தடை வரும்போது ஒவ்வொரு ஊழியர்களிடத்தில் என்னால் பதில் சொல்ல முடியாது. அப்போல்லாம் நான் நினைத்து நான் மிகுந்த வேதனைப்படுவேன். ஆனால் கர்த்தர் ஜெப நேரத்தில் சொல்வார் பாருங்க, நான் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி இந்த காரியத்தெல்லாம் உனக்கு தடை பண்ணிக்கிட்டே வந்தேன். So many days wait for 1 minute blessing. நெடுங்காலமாக இழைச்சு போய் காத்திருந்து இனி வேற வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நேர் வழியாக நடத்த போகிறார், சரியான வழியில் நடத்த போகிறார், சரியான பாதையில் உங்களை கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம சில இடத்துக்கு சுற்றி சுற்றி போயிட்டுருப்போம், சரியான வழி தெரியாமல் போயிட்டுருப்போம். ஒரு முறை நமக்கு அந்த சரியான வழி தெரிஞ்சிருச்சுன்னா நாம் அடைகிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதை விட சந்தோஷம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இருக்காது. ஹல்லேலூயா. தினந்தோறும் கரம் பிடித்து நடத்துகிறவர், நம்மை நேர் வழியாய் நடத்துகிறவர், அது மட்டும் இல்லை, நித்திய வழியில் நம்மை நடத்துகிறவர். சங்கீதம் 139 சங்கீதம் 24 வசனத்தை பாருங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நித்திய வழியிலே, இட்டர்னல் லைஃப், நித்திய வழி. நல்ல கவனிங்க. ஒரு முறை ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட எந்த தேவ பிள்ளைகளையும் அவங்க எவ்வளவு தூரமாய் வேதனை உண்டாக்கும் வழி, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்தும். ஒருவேளை கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஆராதனையில் அடக்கம் பண்ணிருங்க, அடக்கம் பண்ணிருங்க. ஏன்னா தேவ பிள்ளைகளை என்கிட்ட ஒரு சகோதரி கேட்குறாங்க, எல்லா அயோக்கியத்தனமும் பண்ணுறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க, சந்தோஷமாக தானே இருக்கிறாங்க, உங்களுக்கு இந்த ரகசியம் தெரியாது. சடுதியாய் ஒரு சன பொழுதில் அந்த ஜீவன் நின்று போயிடும், நேர பாதாளத்தில் இறங்கும். அப்படி ஒரு காரியம் தயவு செய்து யோசிக்காதீங்க. உயிரே போனாலும் ஒவ்வொரு நிமிடமும் தேவனே வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் இருக்கவே கூடாதுப்பா. என் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம் குறுக்கு வழியில் வர்றது என்னைக்கும் ஆபத்து, குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறது என்னைக்கும் ஆபத்து. அல்லேலூயா. இந்த ஏழைகள்கிட்ட போய் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். அதுக்கு சொல்லுங்க, உழைச்ச காசே நிற்கலை தம்பி. அல்லேலூயா. நாங்கள் உண்மையாக ரத்த வேர்வை சிந்தி இந்த வெயிலில் பாடுபட்டு உழைக்கிற காசே நிற்கலை, எங்களுக்கு எதுக்குப்பா இந்த வாழ்க்கை? உண்மையாகவே குறுக்கு வழி நல்லதல்ல. குறுக்கு வழியில் எந்த காரியம் நடந்தாலும் ஆபத்து. ஆண்டவருடைய சன்னிதானத்தில்
தேவ வழிநடத்துதலுடைய அவசியத்தை பற்றி சொன்னேன். தேவன் வழிநடத்துகிற விதத்தை பற்றி 3 காரியம் சொன்னேன். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு காரியம், the methods of God's guidance. தேவ வழிநடத்துதலுடைய முறைமைகள். ஆண்டவர் எப்படிலாம் நம்மை வழிநடத்தி கொண்டு போவார். உங்கள் கையில் இருக்கிற வசனம் தான் உங்களை அற்புதமாக வழி நடத்தும். நல்ல கரங்களை உயர்த்தி சந்தோஷமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என்னுடைய கால்களுக்கு அது என்னவாய் இருக்கிறது? தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. என்னுடைய பாதைக்கு அது வெளிச்சம். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம். தேவ மனுஷன் என்ன சொன்னாரு? நீங்க வாயை திறந்தா உங்க வாயிலிருந்து என்ன வரணும்? வசனம். இல்லைன்னா இதை மறக்கவே கூடாது. இது ஒரு தாரக மந்திரம் மாதிரி டெய்லி சொல்லுங்க. வருஷம் இனிமேல் கர்த்தருடைய தாசன் வருவார். நான் பத்திரம் போட்டு எழுதி வாங்கிட்டேன். வருஷத்துக்கு 5 நாள் 7 நாள் 3 நாள் நம்ம சபைக்கு இது அவருடைய சபை. வருவார் போவார். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேத வாக்கியம் என்ன சொல்லுது? ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் அங்கே தீர்க்கதரிசி ஒரு காரியம் சொல்றார். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது இடதுபுறமாய் சாயும் போதும் இதுவே வழி, இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இந்த வசனத்தை சத்தம் போட்டு படிங்க. நீங்கள் வலதுபுறமாய் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆவியானவர் நம்ம அருமையா நடத்துவார். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு இயேசுவுக்கு பின்னாடி நம்ம நடக்கிறோமோ அந்த அளவுக்கு மனிதர்களை பிடிக்கிற ஒரு பெரிய ஜாம்பவானாக கர்த்தர் நம்ம மாற்றிடுவார். மனிதர்களை பிடிக்கிற ஒரு பெரிய திட்டம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஒரு பெரிய திட்டத்தில் கர்த்தர் நம்மை வழி நடத்தணும்னா அவருக்கு பின்னாடி வரணும். யாருக்கு பின்னாடி வரணும்? கர்த்தருக்கு பின்னாடி வரணும். அதைத்தான் வேத வாக்கியம் சொல்லுது. அந்த தேவ வழிநடத்துவருடைய முறைமைகள் என்ன? வசனம், கர்த்தருடைய வசனம். அதுதான் வேதாகமத்தில் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கும்போது என் ஆடுகள் என்ன பண்ணுது? என் ஆடுகள் பாருங்க, வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு என்ன பண்ணுகிறது? செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் நடத்துகிற கர்த்தர். 4வது வசனம் பாருங்க. 4வது வசனம், அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. கைகளை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமென். மேய்ப்பன்கிறவன் ஆடுகளுக்கு முன்னாடி நடக்கிறவனா ஆடுகளுக்கு பின்னாடி நடக்கிறவனா? அங்க வசனத்தை பாருங்க, அங்க வசனத்தை படிங்க. ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. இப்ப சொல்லுங்க, மேய்ப்பன் ஆடுகளுக்கு பின்னாடியா ஆடுகளுக்கு முன்னாடியா? மந்தைகளுக்கு முன்மாதிரியா வச்சிருக்கிறார் கர்த்தர். இந்த முன்னாடிங்கிறது முன்மாதிரி. பேதுரு எழுதுற முன்னாடி வழி நடத்தக்கூடிய மேய்ப்பர்கள், ஜீவனுக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய மேய்ப்பர்கள். அல்லேலூயா. சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்வோம். ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் பாருங்க. நம்மை அற்புதமாய் நடத்துறார். இது வசனம். இந்த வசனத்தின் மூலமாய் நம்ம நடத்துறார்.
ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கைடன்ஸ் எப்படி கைட் பண்றாரு? சங்கீதத்தின் புஸ்தகம் 143 சங்கீதம் 10வது வசனத்தை பாருங்க. உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி செம்மையான வழியிலே. எனக்கு ஒரு காரியம் நல்லா தெரியும். படிக்கிற அன்பு பிள்ளைகள், வாலிப செல்வங்கள், நீங்கள் கர்த்தருடைய ப்ராப்பர் கைடன்ஸ்குள்ளே வரணும். ஆண்டவருடைய கைடன்ஸில் வரணும். +2 படிக்கும்போதே, 10th படிக்கும்போதே, கல்லூரி படிக்கும்போதே ஆண்டவர்கிட்ட எதிர்கால திட்டங்களை கேட்கணும். ஆண்டவரே என்னை கரம் பிடித்து நடத்துங்க, ஆண்டவரே என்னை நித்திய வழியில் நடத்துங்க, ஆண்டவரே நான் போகிற பாதை எனக்கு காட்டுங்க, ஆண்டவரே என்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறேன், அதை எனக்கு ப்ராப்பராக எனக்கு வழி நடத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா. ஆமென். சரி, ரொம்ப கொஞ்சம் சீக்கிரமாக போவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இப்போ பாருங்க, நெகேமியாவுடைய வாழ்க்கையில் நெகேமியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை பாருங்க. நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை. பக்கத்தில் கை கொடுத்து சந்தோஷமா ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க வனாந்தரத்தின் வழியா வந்திருந்தாலும், கடினமான பாதையில் கர்த்தர் உங்களை நடத்தியிருந்தாலும், ஆண்டவர் உங்களை கைவிடல. அவர்களை வழிநடத்த என்ன பண்ணார் பாருங்க. பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட, இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. 20ஆம் வசனம், அவர்களுக்கு அறிவை உணர்த்த. தயவு செய்து ஆண்டவருடைய பிள்ளைகள் எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு அறிவில்லை, எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி தயவு கூர்ந்து அறிக்கையிடாதீங்க. கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே கர்த்தரே எனக்கு ஞானமானார், கர்த்தரே எனக்கு மீட்பானார், கர்த்தரே எனக்கு பரிசுத்தமானார், கர்த்தரே எனக்கு நீதியானார். அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டு அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். என்ன அருமையா, என்ன அற்புதமா ஆவியானவர் அவங்களை வழி நடத்தி இருக்கிறார் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். நம்ம ஒழுங்கா நம்ம சர்ச்சில் நம்ம சரியா போயிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சாட்சி தான் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா அல்லேலூயா சொல்வோம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, தொடர்ந்து எல்லாரும் படிக்கலாம், உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் எங்க கேள்விப்படுறாரு? பிதாவினிடத்தில் என்ன கேள்விப்படுறாரோ அதை எல்லாம் சொல்லி வரப்போகிற காரியங்களை நமக்கு அறிவிக்கிறவர். அல்லேலூயா. ஊழியத்தில், குடும்பத்தில், சபையில், பிஸ்னஸில் என்ன டவுட் ஆனாலும் ஆவியானவர்கிட்ட போங்க. ஆவியானவரே இதை நான் எப்படி செய்கிறது? சரி, நான் ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஆவியானவர் கைடன்ஸோடு நம்ம போகும்போது ஆவியானவர் எப்படியெல்லாம் நம்மை நடத்துவார்? பரிசுத்தவான்களின் வழியாக ஆலோசனை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 11:14 படிங்க. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. ஆலோசனைக்காரர் இருந்தால் என்ன உண்டாகும்? ஆலோசனை ரொம்ப அவசியம்.
எனக்கு எல்லாம் தெரியும்னு எங்கேயாவது போய் மாட்டிடக்கூடாது. அல்லேலூயா. நீதிமொழிகள் 12:15 படிங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையா இருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். பாத்தீங்களா? பாத்தீங்களா? ஆலோசனைக்கு செவி கொடுக்கும் போது என்ன உண்டாகுமா? கன்சல்டேஷன். ஒருத்தர்கிட்ட போய் நம்ம உட்கார்ந்து பரிசுத்தவான்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும். இப்படி நடக்கலாமா? ஏன்னா இதே தான் ஞானி சொல்றான். 13ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 10வது வசனத்துல சொல்றான் பாருங்க. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. அதே 15:22 பாருங்க. நீதிமொழிகள் 15:22. ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போகும், ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. சில நேரங்களில் ஆண்டவரே தடுப்பார். சில நேரங்களில் ஆண்டவரே சில காரியங்களை தடுப்பார். அப்போஸ்தலர் பணி 16ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்களை பாருங்க. அப்போஸ்தலர் பணி 16ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. இப்படி எல்லாம் ஆவியானவர் பண்ணுவாரா? தயவு செய்து கவனிங்க. இது பிராக்டிக்கலா நான் நிறைய சொல்ல முடியும், ஆனா நேரம் இல்லை. ஆவியானவரே சொல்வார், இந்த இடத்துக்கு போகாத, இப்போ போகாத. ஹல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், தாலுக்கா ஜெபம் பண்ணணும். பஸ் எடுத்துகிட்டு போய் எல்லா தாலுக்காவிலையும் ஃபாஸ்டிங் ப்ரேயர் பண்ணோம். அருமையாக கூட்டம் நடத்தணும். அறந்தாங்கி போனோம். பயங்கர பிரச்சனை வந்துச்சு. உடனே என்ன பண்ணோம்? 1 மாதம் நம்ம சபையில் காத்திருப்பு கூட்டம், உபவாசத்தை போட்டோம். அல்லேலூயா. உபவாசம் பண்ணி முடித்து அறந்தாங்கிலே பெரிய மண்டபத்தை நம்ம எடுத்தோம். மண்டபமே நிரம்பி வழிஞ்சிச்சு. ராஜலட்சுமி ஹாலே, அந்த ஹால் பேர் ராஜலட்சுமின்னு நினைக்கிறேன். அந்த ஹாலே நிரம்பி வழிஞ்சிச்சு, பயங்கரமாக வழிஞ்சிச்சு. ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டது. பரிசுத்த ஆவியினாலே என்ன பண்ணாரா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. தடை பிசாசுனாலேயும் வரும், மனுஷர்களாலேயும் வரும், ஆவியானவராலேயும் வரும். இதில் நம்ம ரொம்ப நிதானிக்கணும். இந்த தடை ஆவியானவரால் வருதா, மனுஷரால் வருதா, பிசாசால வருதாங்கிறத நிதானிக்கணும். நம்ம என்ன நினைப்போம்? சே, பிசாசு இங்கே வசனத்தை என்ன செய்ய விடாமல் பண்ணி பிடிச்சி. அப்படி இல்லை. இந்த இடத்துல, இந்த பன்னி கூட்டத்தில் நீ போகாதன்னு சொல்லி கர்த்தர் உன்னை என்ன பண்ணியிருக்கிறாரு? தடை பண்ணி உனக்கு ஞானத்தை கொடுத்து விவேகமாக அந்த இடத்த விட்டு என்ன பண்ண வச்சிட்டார்? கடந்து வர பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. 2 வசனத்தை கான்ட்ரவைஸியாக காமிக்கிறேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 9லிருந்து 40 வசனம் குறிச்சிக்கங்க. அப்போஸ்தலர் 16:9 படிமா. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மகதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மகதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. இது ஒரு தரிசனம். பவுலுக்கு கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறார். ஒரு மகதோனியா நாட்டு மனுஷன் வந்து நிற்கிற மாதிரி, மகதோனியாவில் வந்து எங்களுக்கு என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். இதே கொரிந்தியரில் படிச்சிங்கன்னா, 1 கொரிந்தியர் 16:9 படிச்சிங்கன்னா, 1 கொரிந்தியர் 16:9 பாருங்க. ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். எல்லாம் கவனிச்சிங்களா? அங்கே எப்படி இருக்குது? மகதோனியா நாட்டுக்காரன் வந்து நின்று தரிசனத்தில் என்ன சொல்லி கூப்பிடுறான்? உதவி செய்யணும்னு கூப்பிடுறான். ஆனால் இங்கே எனக்கு கேட்டு ஓப்பன் ஆகிருக்கு. ஊழியம் செய்கிறதுக்கு என்ன ஓப்பன் ஆகிருக்குது?
கேட் ஓப்பனா இருக்குது. ஆனாலும் விரோத சக்திகள் அநேகர் இருக்கிறார்கள். ஊழியத்தின் பாதையில் இது ரொம்ப ஜாக்கிரதை. ஊழியம் விளையாட்டு அல்ல. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் அனுப்பிடுவார். அனுப்பிட்டு சொல்வார், தைரியமாக பேசு, பிரச்சனை பண்ணுறவங்க வருவாங்க, நான் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. இங்கே பெரிதும் அனுகூலமான கதவெல்லாம் திறந்திருக்குது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். நிறைய எதிரியே இருக்கிறான். இப்போ ஒரு குட் நியூஸோட முடிக்கிறேன். எங்க எதிரி இருக்கிறானோ அங்கே தான் நமக்கு ஊழியம் சிறப்பாக இருக்கும். சரியா? எதிரி இருக்கிற இடத்த பார்த்து பயந்துடக்கூடாது. நான் கேட்டை திறந்துட்டேன், போக வேண்டியது உங்கள் வேலை. பிரதர், இன்னமும் எங்களுக்கு புரியலை, பாவமாக உட்காந்துருக்கோம், சொல்லுங்கள், புரிகிற மாதிரி சொல்லிடவா? எகிப்திலிருந்து என் ஜனத்தை கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்போ ஐயோ ஆண்டவரே, செங்கடல் பலடா, கோலை நீட்டா பிளந்துட்டாரு, உள்ளே போயிட்டாங்க. ஆமேன். இப்போ விரோதம் செய்கிறவன் வர்றான், என்ன பண்ணினார்னு கிளைமேக்ஸ் உங்களுக்கு தெரியும்ல? அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்போம், அப்படியே எழும்பி நிற்போம். பிதாவே, எங்களை அருமையாய் வழிநடத்த போகிறீர். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய போகிறீர். ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்த போகிறீர். நேர் வழியாய் நடத்த போகிறீர். நடக்க வேண்டிய பாதையில் எங்களை நடத்த போகிறீர். வேத வசனத்தின் அடிப்படையில் எங்களை நடத்துவீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆலோசகராயிருப்பார். பரிசுத்தவான்களுடைய சத்தம் எப்போது எங்களுக்கு தேவையப்பா. சூழ்நிலைகள் மத்தியிலும் எங்களை அருமையாய் நடத்துவீர். உமது நாமத்துக்கு சாட்சியாய் நிறுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.